மனதோடு தான் நான் பேசுவேன். மேடம், எனக்கும் கணவருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு மேடம். என்ன வயசு? எவ்வளோ நாள் ஆச்சு திருமணமாகி? திருமணம் ஆகி 5 மாசம் தான் மேடம் ஆகுது. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வயசு 28 மேடம். அவருக்கு? அவங்களுக்கு 34. அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அவர் என்ன படிச்சிருக்காரு? என்ன வேலை பார்க்குறாரு? அவங்க அவங்க பிளம்பர் மேடம். சரி. பிளம்பர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8th தான் மேடம் படிச்சிருக்கேன். சரி. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என்ன பிரச்சனை? கூட்டு குடும்பமா? ஜாயின்ட் கூட்டு குடும்பம் தான் மேடம். யார் யார் இருக்காங்க? அவங்க அப்பா அவங்க அம்மா இருக்காங்க மேடம். அவங்க ஒரு மாமாவோட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க அத்தையோட கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருக்காங்க. எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. வருவாங்க போவாங்க மேடம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? சாப்பாடு எத்தனை பேருக்கு பண்ணணும்? சாப்பாடு ஒரு 4-5 பேருக்கு பண்ணணும் மேடம். யார் பண்ணுவாங்க, நீங்களா அத்தையா? நான் தான் மேடம். அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போன 3 நாள்ல இருந்து நான் தான் மேடம் எல்லா சமையல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவங்க என்னை சந்தோஷமாவே சொல்லவே மாட்டாங்க. நீ பாக்குறப்ப வைக்கிறப்பான்னு எதுவுமே நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் மேடம். அவங்களும் கேட்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் என்னை தனியா கூட்டிட்டு வந்தாங்க மேடம். எதுக்கு இதுக்கு அழுவுறீங்க? வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பொங்கி பொங்கி அழுக வருது? எல்லா லேடிஸும் பண்ணுறதான, 4 பேருக்கு சமையல் பண்ணுறது என்ன கஷ்டம்? சமைக்கிறது கஷ்டம் இல்லை மேடம். அவங்க என்னைய சந்தோஷமாவே எதுவுமே சொல்லவே அவங்களுக்கு ஒரு பையன் தான் மேடம். நான் மருமன்ட்டு அவங்க எதுவுமே சந்தோஷமா சொல்லவே மாட்டாங்க. அது இந்த உலகத்தில் எந்த மாமியார் வந்து மருமகளை வந்து பாராட்டுறாங்க? இன்னும் லைட்டாக எடுத்துக்க வேண்டியதுல சீரியஸாக எடுத்துகிட்டு பொங்கி பொங்கி அழுவுறீங்களேம்மா. உலகத்தில் வந்து மாமியார் வந்து மருமகளை பாராட்டினா தான் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் மேடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் மாமியார் என்னை பாராட்டுறாங்கன்னு சொல்லணும். எல்லா மாமியாரும் அப்படி தான், குறைக்காரிங்க தான் நிறைய. எவ்வளோ பண்ணாலும் மருமக எதுவும் பண்ணலைன்னு பார்த்து குறை சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் தைரியமாக இருக்கணும். அதை இந்த பாராட்டெல்லாம் எதிர்பார்த்து நான் செய்யலை, எனக்குன்னு டியூட்டி இருக்குது. நான் வந்து இந்த வீட்டோட மருமகள், எனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது. நான் சின்ன பொண்ணு கிடையாது, நான் 26 வயசு உமன், ஐ எம் அ லேடி. ஓகே, அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு உங்களோட வேலை என்னவோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் கடமைகளை செய்துகிட்டே போக வேண்டியது தானேம்மா? அப்படிதான் மேடம் இருந்தேன் மேடம். அவங்க வீட்டுக்காரர் நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருக்குங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு மனசு கஷ்டமாகிறது எதனால? அவங்கெல்லாம் பாராட்டலை அப்படிங்கிறதுனால தானே? இல்லை மேடம், நான் என்னதே பார்த்தாலும் அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர்? உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க திருமணம் ஆகிற வரைக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே நான் அப்பா அம்மா தம்பி. அப்பா ஊரில் இருக்காங்க. நான் அம்மா தம்பி அக்கா 4 பேர் இருந்தோம். சரி, வீட்டில் யார் வேலையெல்லாம் செய்வாங்க? இங்கே நான் சமையல் பண்ணுவேன் மேடம். எங்கள் அம்மா வீட்டில் நான் ஒரு வேலை பார்த்தா அக்கா ஒரு வேலை பார்ப்பாங்க. அப்படிதான் மேடம் இருந்தேன். சரி, அது வந்து உங்கள் அம்மா வீடு. அங்கே 4 பேர் இருக்கும்போது அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ வந்திருக்கிறது மாமியார் வீடு இல்லையா? மாமியார் வீட்டில் எல்லா மருமகளுக்குமே அது மாதிரி தானே இருப்பாங்க. நம்ம சமூகத்தில் அப்படி தானே இருக்குது. அப்போ அதுக்கே நீங்கள் அழுவுறீங்க, அதுக்கே மனசு கஷ்டமாகுது உங்களுக்கு? இப்போ நான் வந்துட்டேன் மேடம். கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். இப்போ அவங்க பேச மாட்டேங்கிறாங்க மேடம். என் நம்பரை ஃபோனை ஃப்ளாக்ல போட்டு நம்பரே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், பின்ன தவறு இல்லையாம்மா? உங்கள் வீட்டுக்கார் வந்து பிளம்பராக இருக்கார், எலக்ட்ரிஷியனாக இருக்கார். அவர் காலையில் 7 மணிக்கு போயிட்டு நான் ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணாதான் ஒரு 10-15 ரூபாய் சம்பாதிக்க முடியும் இல்லையா? அவர் மட்டும் என்ன ஜாலியாக நீங்கள் சினிமாலாம் பார்த்துட்டு ரொமான்ஸ் மாதிரி இருக்கணும் திருமண வாழ்க்கைனா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கற்பனையில் இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பொங்கி பொங்கி அழுக வரும். திருமணம்னா பொறுப்புகள் தாம்மா, கடமைகள் தாம்மா, மற்றவங்களுக்காக செய்ய வேண்டியது தான். மாமியாருக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யணும், மாமனாருக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்யணும், கூட மச்சினர் இருக்காங்கன்னா பார்த்து செய்யணும். இதுதான் குடும்பம். ஆமாம், இதுக்கெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் கை காலெலாம் நல்லா இருக்கேன், நம்மளுக்கு நல்லா வேலை செய்ய முடியுதுன்னு சந்தோஷப்படணும். நமக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்கேன்னு சந்தோஷப்படணும். எத்தனையோ பேருக்கு வந்து திருமணம் ஆக மாட்டேங்குது, குடும்பம்ன்றதே கிடைக்க மாட்டேங்குது எத்தனையோ பேருக்கு. சின்னதாக ஏதாவது உடம்பு தலைவலின்னு, சின்னதாக ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா தலைவலின்னா தலையில கோளாறுங்கிற, வயிற்று வலி வந்தா கர்ப்பப்பையில கோளாறு, இந்த மாதிரி சொல்றா மேடம். கல்யாணம் 5 மாசத்துலயே எப்படி மேடம் குழந்தை நிற்கும்? நீங்கள் ஏன் அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு தலைவலினாக்கா ஒரு மருந்து போட்டுக்கணும், ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும், இல்லை அது உங்களுக்கே தெரிஞ்சுக்குங்களேன். நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்க வந்து எப்படியும் உங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் பிரச்சனையே என்னன்னா, நீங்கள் அம்மா மாதிரி அப்பா மாதிரி, சில வீட்டில் அம்மா அப்பா கூட கவனிக்க மாட்டாங்க.
நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல தலைவலின்னா போ தைலம் போட்டுக்க போ அப்படின்ட்டு போகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. அப்போ அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்னா, அவங்க அம்மா அப்பா கிட்ட கிடைக்காத அன்பெல்லாம் வந்து மாமனார் மாமியார் மச்சினார் ஹஸ்பண்ட் கிட்டலாம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து வருவாங்க. உங்கள் அம்மா கிட்டே கிடைக்காத போது மற்றவங்கக்கிட்ட கிடைக்கிறதுன்றது சாய்ஸ் தான். கிடச்சிதுன்னா வெல் அண்ட் குட், பட் முக்கால்வாசி கிடைக்காது. அதுதான் ரியாலிட்டி. அம்மா அப்பா கிட்ட கிடைக்க வேண்டிய அனுசரணை, அந்த ஆசுவாசம், அந்த ஒரு அரவணைப்பு அது அம்மா அப்பா கிட்ட தான் வரும். அது யாருக்காவது பை எனி அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக்கா இந்த மாதிரியான ஏமாற்றங்கள், உறவுகளில் குழப்பங்கள் ஏற்படாது. மாமியார்கிட்ட போய் என் அம்மா மாதிரி நடத்தலை, அப்பா கிட்ட மாமனார்கிட்ட போய் என் அப்பா மாதிரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காம, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸில் போனோன்னே நம்மளுடைய மேனேஜர் அப்பா மாதிரியாக பார்ப்போம். அவர் அப்பா வயசு இருந்தால் கூட அவர் மேனேஜர் தானே, அதை மாதிரி தான். ஸோ நம்ம மனசு தான் குழப்பம் பண்ணுறது, சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைலாம் பண்ணாமல், நீங்கள் வந்து ஏதோ காசு கொடுக்குறாரு, சாப்பாடுக்கு பொருள்லாம் வாங்கி போடுறாரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சமைச்சோமா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணோமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, டிவி பார்த்தோமா, நிம்மதியாக ஹஸ்பண்ட் வந்தாருன்னா கவனிச்சோமா, படுத்து தூங்கினோமான்னு அழகாக நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும். ஏன்னா உங்களுக்கு படிப்பு வரலல்ல, படிக்கலல்ல, அப்புறம் என்ன குடும்ப வாழ்க்கையும் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையா? வீட்டுல யாருமே ஏதாவது என்னால அதே ரொம்ப கஷ்டம். உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. வீட்டில் யாரும் பழக மாட்டேங்கிறாங்க, வீட்டில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் அழுவுறீங்க. அது நியாயம்தான், சரியா? வீட்டில் எல்லாரும் எப்போ பேசுவாங்க, எப்போ பழகுவான்னா நல்லா கான்ஃபிடெண்ட்டாக, நீங்களாம் யாரும் தேவையில்லை, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் வாக் அண்ட் டாக்டோட தன்னம்பிக்கையோடு இருந்து பாருங்கள். அப்போ பரவாயில்லையே, இவகிட்ட ஏதோ ஒன்று இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தேடி தேடி கேட்க வருவாங்க. புரியுதா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நீடினஸ்ஸு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு அழற குழந்தை மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த அழற குழந்தைய எடுத்து யார் வளர்ப்பாங்க சொல்லுங்கள்? சிரிக்கிற குழந்தைய அந்த அக்கா எடுத்து அழகாக கொஞ்சுவாங்க எல்லாரும், இல்லையா? நான் தான் மேடம் வந்துட்டேன், நீங்க எனக்கு வேணாம், உங்களோட இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் தான் வந்துட்டேன் மேடம். அது தவறு இல்லையா? இப்போ நீங்கள் கிளம்பி உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுங்க சைலண்ட்டாக, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நேராக போங்க, மாமியார் வீட்டுக்கு போங்க, திட்டுவாங்க, அப்படியே கம்முன்னு இருந்துருங்க. ஓகே, 2 நாளைக்கு 3 நாளைக்கு திட்டுவாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் திட்டுவார், கம்முன்னு விட்டுருங்க, அப்படியே கேஷுவலாக இருங்க. நான் சொன்ன மாதிரி வேலைகள்லாம் சும்மா மூக்கால் அழுவாதீங்க, புலம்பாதீங்க. ஓகே? ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க, உங்களை நல்லா கவனிச்சுக்குங்க, புரியுதா? அப்புறம் நல்லா தூங்குங்க, நல்லா டிவியெல்லாம் பாருங்கள். எதுக்கும் யாரும் கம்பெனியே வேண்டாம் அப்படின்னு ஒரு இதில் தனியாகவே இருங்க. நான் தனியாகவே இருக்கேன், எனக்கு தைரியம் இருக்குது, யாரோ பேசுகிறாங்க பேசாட்டே போகிறாங்கன்ற மாதிரி ஒரு தைரியத்தோடு இருங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருங்க. அப்போ தானாக எல்லாம்